வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜூன் 17ஆம் தேதி நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்க்கலாம். 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா எப்போ அறிமுகம் அப்படின்னா 2026. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோங்கன்னா, மகளிர் இடஒதுக்கீட்டை விரைவாக நடைமுறைப்படுத்துதல். மகளிர் இடஒதுக்கீட்டை விரைவாக நடைமுறைப்படுத்துதல் தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது 106வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எந்த வருஷம் அப்படின்னா 2023. 106வது சட்டத்திருத்தம் 2023. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த உதவுகிறது. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த உதவுகிறது. இது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான ஏற்பாடுகளில் மாற்றம் செய்ய முன்மொழிகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னாடி நடைமுறைக்கு வருவதை விரிவுபடுத்தும் நோக்கம் கொண்டது. அடுத்தது மகளிர் இடஒதுக்கீடு. நாரி சக்தி வந்தன் அபியான் 2023 106வது சட்ட திருத்த 2023 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது மக்களவையில் 33% இடஒதுக்கீடு, மாநில சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி ஒதுக்கீட்டிலும் 33% பெண்களுக்கு ஒதுக்கீடு. அதான் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னாடி இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொகுதி மறுசீரமைப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேர்தல் தொகுதிகளின் எல்லைகளை மறுவரை செய்யும் இந்த செயல்முறை தான் தொகுதி மறுசீரமைப்பு. மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்படுது இந்த தொகுதி மறுசீரமைப்பு. மக்கள் தொகையுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்து டெலிமிட்டேஷன் கமிஷன் மூலமாக இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு எப்பப்பெல்லாம் நடைபெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1952, 1963, 1973, 2002 எப்போல்லாம் தொகுதி மறுசீரமைப்பு நடந்திருக்கு அப்படின்னா 1952, 1963, 1973, 2002. அடுத்தது இந்த டெலிமிட்டேஷன் கமிஷன்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் அமைக்கப்படுது இந்த கமிஷன். இதனுடைய தலைவர் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவராக இருப்பார். உறுப்பினர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். உறுப்பினர் சம்பந்தப்பட்ட மாநில தேர்தல் ஆணையரும் இருப்பாங்க. இதன் முடிவுகள் நீதிமன்றத்தில் எளிதில் சவால் செய்ய முடியாது. இந்த தொகுதி மறுசீரமைப்புடைய முடிவுகள் நீதிமன்றத்தில் எளிதில் சவால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில். எங்கே இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் கொண்டு வராங்க அப்படின்னா ஹரியானா. ஹரியானாவில் கொண்டு வராங்க. அதனுடைய வழித்தடம் ஜிந்த் முதல் சோனிபட் வரைக்கும் 2026 தான் இப்போ தான் அறிமுகப்படுத்துனாங்க. நேற்று, அதாவது ஜூன் 17ஆம் தேதி ஹைட்ரஜன் ஃபியூல் செல் தொழில்நுட்பத்தில் இது இயங்குகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ஓகேவா, பசுமை ரயில். அப்புறம் கார்பன் உமிழ்வு இல்லை, நீராவி மட்டும்தான் இது வெளியேற்றும். ஹைட்ரஜன் எரிபொருள் செல் அப்படின்னா என்னென்னு இந்த ஃபியூல் செல்னு கொடுத்துருக்காங்களா, அதுனா என்னென்னு பார்க்கலாம். ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வினை புரிந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிறது. பேட்டரி இல்லாமல் மின்சாரம் உருவாக்கும் தொழில்நுட்பம். என்னுடைய கழிவு பொருள்னு பார்க்கும்போது நீர் மற்றும் நீராவி மட்டும்தான். மாசுபாடு இல்லாத சுத்தமான எரிபொருள் தொழில்நுட்பம். உலகின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கே அப்படின்னா ஜெர்மனியில் தான் உலகின் முதல் ஹைட்ரஜன் ரயில். எந்த வருஷம் அப்படின்னா 2018 தான் இது ஃபஸ்ட்டு தொடக்கம். 2018 ரயிலுடைய பெயர் காரிடோர் லிண்ட். அதுக்கப்புறம் தயாரிப்பு நிறுவனம்னு பார்க்கும்போது ஆல்ஸ்டோம். உலகின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் அதிகபட்ச வேகம் 140 கிலோமீட்டரு, சுமார் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இயங்கும் திறன். நீராவி மட்டுமே வெளியேற்றும். சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 131வது அரசியலமைப்பு திருத்தம் 2026, 106வது அரசியலமைப்பு திருத்தம் 2023, மகளிர் இடஒதுக்கீடு 33%, தொகுதி மறுசீரமைப்பு எப்பப்பெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1952, 1963, 73, 2002. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானா. உலகின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஜெர்மனி 2018. அதுக்கப்புறம் அந்த ரயில் பேர் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
அதை தயாரிக்கிறது நிறுவனம் கொடுத்துருக்காங்க. நீராவி மட்டும்தான் வெளியேற்றும். அடுத்தது இப்போ வந்து செய்தித்தாளில் வந்து சிபிஎஸ்சியில் வந்து மும்மொழி கொள்கை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது சிபிஎஸ்சி அப்படின்னு என்னதுன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இது எப்போ நிறுவனாங்க அப்படின்னா 1929. தற்போதைய வடிவம்னு பார்க்கும்போது தற்போதைய என்ன பேரில் சொல்கிறாங்கன்னா அதே தான் 1952லேருந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமையகம் வந்து புதுடெல்லி. எந்த அமைச்சகம் வந்து நிர்வாகம் செய்யுது அப்படின்னா கல்வி அமைச்சகம். தேசிய அளவிலான பள்ளி கல்வி வாரியம். ஓகேவா. இது வந்து என்சிஆர்டி பாடத்திட்டத்தை பின்பற்றுது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எதுவும் நடத்துது. இந்த ஜேஇ அப்புறம் நீட் போன்ற தேசிய நுழைவுத் தேர்வுகளுக்கான அடிப்படை பாடத்திட்டமாக இருக்குது. வெளிநாடுகளிலும் சிபிஎஸ்சி பள்ளிகள் வந்து இருக்குது. என்இபி தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020க்கு ஏற்ப திறன் அடிப்படையிலான கல்வி முறையை செயல்படுத்தி வருது. இந்த ஏன் மும்மொழி கொள்கைனா என்ன, ஏன் வந்து இந்த சிபிஎஸ்சியில் வந்து மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதனுடைய வரலாறு எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மும்மொழி கொள்கையை பரிந்துரைத்தது வந்து எது அப்படின்னா கோத்தாரி ஆணையம் 1964 66 அந்த காலகட்டத்தில். தேசிய கல்விக் கொள்கை 1968 வந்து கொண்டு வந்தது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை 2020 தொடருது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை மட்டும்தான் தொடருது. மாணவர்கள் வந்து 3 மொழிகளை வந்து கற்கும் முறை, அதாவது தாய்மொழி, அதுக்கப்புறம் ஹிந்தி, ஆங்கிலம். அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி பேசும் மாநிலங்களில் ஹிந்தி ப்ளஸ் ஆங்கிலம் ஒரு இந்திய மொழி வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி திணிப்பு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் சொல்லியிருப்பாங்க. தேசிய கல்விக் கொள்கை 2020 பற்றி பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கை வெளியிட்ட ஆண்டு வந்து 2020. ஒப்புதல் அளித்தது வந்து மத்திய அமைச்சரவை தான். இது வந்து எதுக்கு மாற்றாக இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1986 தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக அறிமுகப்படுத்துது. அதாவது 34 ஆண்டுகளுக்கு பின்னாடி 2020 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய தலைவர்னு பார்க்கும்போது கஸ்தூரி ரங்கன். இது வந்து எந்த அமைப்பு அப்படின்னா 5+3+3+4 அந்த அமைப்பை வந்து கொண்டது. தாய்மொழி வழிக்கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது. பல்துறை உயர்கல்வி, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ், மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் முறை, GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதெல்லாமே வந்து உயர்த்துறதுக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து முக்கியமான இலக்கை கொண்டிருக்கு. திறன் மேம்பாடு மற்றும் தொழிற்கல்விக்கு வந்து முக்கியத்துவம் தராங்க. அதுக்கப்புறம் நவோதியா பள்ளிகள், அது தமிழ்நாட்டில் நவோதியா பள்ளிகள் வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. நவோதியா பள்ளிகள்னால் என்னென்னு பார்க்கலாம். ஜவஹர் நவோதியா வித்யாலயா, JNV ஜவஹர் நவோதியா வித்யாலயா. இது வந்து எந்த வருஷம் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா 1986. தேசிய கல்விக் கொள்கை 1986 அடிப்படையில் இந்த நவோதியா பள்ளி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய நிர்வாகம்னா நவோதியா வித்யாலயா சமிதி. எந்த அமைச்சகம்னா கல்வி அமைச்சகம். எங்கே தலைமையகம் அப்படின்னு பார்க்கும்போது புதுடெல்லி. அதாவது கிராமப்புறத்தில் திறமையான மாணவர்களுக்கு தரமான இலவச கல்வியை வந்து கொடுக்குறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். 6ஆம் வகுப்பில் வந்து இந்த நவோதியா பள்ளியில் சேர்த்துக்கு வந்து சேர்க்கை வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி, விடுதி, உணவு, புத்தகங்கள் அனைத்துமே இலவசமாக கொடுப்பாங்க. 75% வந்து இடங்கள் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறாங்க. மாணவர் பரிமாற்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி வந்து வழங்கப்படுது. சிபிஎஸ்சி பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு நவோதியா பள்ளி என்ற நோக்கத்துடன் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நவோதியா பள்ளி எந்த வருஷம் 1986. அதுக்கப்புறம் பூரி ஜெகநாதர் கோயிலை பற்றி சொல்லியிருக்காங்க. பூரி ஜெகநாதர் கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிஷாவில் இருக்குது. எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டு. யார் கட்டினது அப்படின்னா அனந்தவர்மன் சோடகங்க தேவர். இதில் பிரதான தெய்வங்கள்னு பார்க்கும்போது ஜெகநாதர், பலபத்தர், அதுக்கப்புறம் பலபத்தர், சுபத்ரா இந்த பிரதான தெய்வங்கள் வந்து இருக்குது. சார்தாம் அப்படின்ற புனித தலங்களில் ஒன்று. ஆண்டுதோறும் உலக புகழ்பெற்ற ரத யாத்திரை நடைபெறுது. இது வந்து என்ன கட்டிடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது கலிங்க கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டிருக்கு. இந்தியாவின் முக்கிய இந்து புனித தலங்களில் இதுவும் ஒன்று. 2024-25 காலகட்டத்தில் பாரம்பரிய பாதுகாப்பு மற்றும் நிர்வாக மேம்பாட்டிற்காக தேசிய மற்றும் சர்வதேச அளவில்
பாராட்டு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜூலை 17 முதல் ஆரம்பம். அப்போ முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருஷம் அப்படின்னா 1881 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து நடத்துகிற அமைப்பு வந்து எதுன்னு பார்க்கும்போது ரெஜிஸ்டர் ஜெனரல் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா, இதுதான் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்துது. இது வந்து எந்த அமைச்சகத்தின் கீழே வருது அப்படின்னா உள்துறை அமைச்சகம். எந்த சட்டம்னா சென்சஸ் ஆக்ட் 1948. எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நடக்கும் அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒரு டைமு. ஆனால் 2011 வந்து நடந்திருக்கும். அப்புறம் 2021 நடக்கல, ஏன்னா கொரோனா காலகட்டத்தினால. இப்போ மறுபடியும் வந்து 2027 தமிழ்நாட்டில் நடக்குது. கடைசியான முழுமையான ஜாதி கணக்கெடுப்பு எப்போன்னா 1931. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வந்து முன்னெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்தியாவில் ஸ்டார்ட் அப்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு பார்க்கும்போது 2016 ஜனவரி 16. தொடங்கியவர் யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி. இந்த வந்து எந்த அமைச்சகம்னா DPIIT. இந்தியாவில் புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் தேசிய திட்டம் தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா. வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். புதுமை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. வரி சலுகைகள், நிதி உதவிகள் வழங்கப்படுகிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீமில் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2016 ஜனவரி 16. இது எந்த அமைச்சகம்னா வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம். இந்தியாவில் வந்து புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் ஒரு தேசிய திட்டம். வேலைவாய்ப்புகளை உருவாக்கும், புதுமை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கும், வரி சலுகைகள் மற்றும் நிதி உதவிகள் வந்து வழங்கும். ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து சீட் ஃபண்ட் ஸ்கீம் மூலமாக செயல்படுத்தப்படுது. அடுத்தது வந்து என்னதுன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2021. இதுவும் வந்து வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஆரம்ப நிலை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வந்து வழங்குது. புரோட்டோடைப் உருவாக்க உதவுகிறது. தயாரிப்பு மேம்பாடு மற்றும் சந்தைப்படுத்தலுக்கு வந்து ஆதரவு வழங்குது. இன்குபேட்டர்கள் மூலமாக நிதி வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அடல் இன்னோவேஷன் மிஷன். அடல் இன்னோவேஷன் மிஷன் எப்போ அப்படின்னா 2016. இந்த அடல் இன்னோவேஷன் மிஷனை செயல்படுத்தும் அமைப்பு வந்து எது அப்படின்னா நித்தி ஆயோக். நாட்டில் புதுமை மற்றும் தொழில் முனைவு திறனை ஊக்குவிக்கும் தேசிய திட்டம். நாட்டில் புதுமை மற்றும் தொழில் முனைவு திறனை ஊக்குவிக்கும் ஒரு தேசிய திட்டம். அடல் திங்கரிங் லேப்ஸ் மற்றும் அடல் இன்குபேஷன் சென்டர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. எது இந்த அடல் இன்னோவேஷன் மிஷனில் மாணவர்களிடம் அறிவியல் சிந்தனை வளர்க்கிறது. அடல் திங்கரிங் லேப்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். பள்ளி மாணவர்களுக்கான ஒரு புதுமை ஆய்வகங்கள் தான் இந்த அடல் திங்கரிங் லேப்ஸ். 3D பிரிண்டரு, ரோபோட்டிக்ஸ், AI, IoT தகவல் தொழில்நுட்பம் போன்ற தொழில்நுட்ப வசதிகள் வந்து தருவாங்க. அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்பு திறனை வந்து இது வந்து வளர்க்குது. நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் செயல்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடல் இன்னோவேஷன் மிஷன் எப்போ 2016. அதுக்கப்புறம் அடல் இன்குபேஷன் சென்டர்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கும் மையங்கள் தான் இந்த அடல் இன்குபேஷன் சென்டர்ஸ். தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் முதலீட்டு ஆதரவு புதிய நிறுவனங்களை வளர்ச்சியடைய உதவுகிறது. நித்தி ஆயோக்குடைய ஆதரவுடன் இந்த அடல் இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அனுசுதான் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அனுசுதான் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் எந்த வருஷம் அப்படின்னா 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் ஒரு தேசிய நிறுவனம் தான் இது. இந்த NRFக்கு பதிலாக இந்த நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பதிலாக இந்த அனுசுதான் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து உருவாக்கப்பட்டது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நிதி வந்து வழங்குது. தொழில், கல்வி நிறுவன ஒத்துழைப்பை மேம்படுத்துது. இது இந்த அனுசந்தன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அடுத்தது ஆராய்ச்சி பூங்காக்கள். ஆராய்ச்சி பூங்காக்கள் அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களை வந்து இணைக்கும் மையங்கள். புதுமையான தொழில்நுட்பங்களை உருவாக்க உதவுகிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஆய்வக வசதிகள் வழங்குகின்றன. ஆராய்ச்சியை வணிகமாக மாற்ற உதவுகின்றன. IITகளில் ரிசர்ச் பார்க்குகள் செயல்படுகிறது. ஆராய்ச்சி பூங்கானா கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களை இணைக்கும் மையங்கள். புதுமையான தொழில்நுட்பங்களை உருவாக்க உதவுகின்றன. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வந்து ஆய்வக வசதிகள் வழங்குது. ஆராய்ச்சியை வந்து வணிகமாக மாற்ற உதவுகின்றன. IITகளில் ரிசர்ச் பார்க்குகள் செயல்பட்டு வருது. அதுக்கப்புறம் இந்த DPIITனா
டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வாணிபம் மற்றும் தொழில் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை செயல்படுத்துது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்குது. தொழில் வளர்ச்சிக்கான கொள்கையை வகுக்குது. முதலீடுகளை ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா 2016 ஜனவரி 16. அதுக்கப்புறம் அடல் இன்னோவேஷன் மிஷன் 2016. அனுசந்தன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் 2023. இந்த ஏஐஎம் அப்படின்னா என்னது? அது நித்தி ஆயோக் செயல்படுத்துது. ஏஐஎம் அப்படின்னா அடல் இன்னோவேஷன் மிஷன் எந்த அமைப்பு செயல்படுத்துனா நித்தி ஆயோக். அடுத்தது உலக செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடைபெற்ற இடம் ஷாங்காய், சீனாவில். இதில் உலகின் முக்கிய ஏஐ மாநாடுகளில் ஒன்று. செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. அரசுகள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்கின்றன. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் பார்த்தோம். ஹரியானா ஜிந்த்லேருந்து சோனிபட். தொடங்கி வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. ஃபியூல் செல் தொழில்நுட்பத்தில் இயங்குது. நீராவி மட்டும்தான் வெளியேற்றும். தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தோம். இது தமிழ்நாட்டில் எப்போனா ஜூலை 17, 2026. மக்கள் தாங்களே இணையம் மூலம் விவரங்களை பதிவு செய்யும் வசதி இருக்குது. மக்கள் தொகை தரவுகளை துல்லியமாக சேகரிப்பது இதனுடைய நோக்கம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான மனநல ஆலோசனை, அதாவது நீட் தேர்வுடைய முடிவு வந்ததுனால இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த எண்ணை வெளியிட்டிருக்காங்க. உதவி எண்கள் என்னென்ன அப்படின்னா 144 16 மற்றும் 104. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இலவச மன ஆலோசனை வழங்கப்படுகிறது. மன அழுத்தம், தேர்வு பயம் மற்றும் உளவியல் சிக்கல்களுக்கு உதவி பெறலாம். ஃபிஃபா கூடைப்பந்து உலக கோப்பை நடைபெறும் நாடு அமெரிக்கா. நடத்தும் அமைப்பு ஃபிஃபா, இன்டர்நேஷ்னல் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன். உலகின் முக்கிய கூடைப்பந்து போட்டியாகும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவராக செயல்படுகிறார். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்தும் பொறுப்பு வகிக்கிறார். டெல்லி காஷியாபாத்துடைய பாலத்தை என்னென்னு பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ராம் சேது பாலம். 2026 ராம் சேது பாலம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை ஃபஸ்ட்டில் 34 இருந்துச்சு, இப்போ 38 உயரப்போகுது. அதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் 2.0. இது செபியோடைய முதலீட்டாளர்கள் புகார்களை தெரிவிக்கிறதுக்காக இந்த ஸ்கோர்ஸ் 2.0 அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. அறிமுகப்படுத்திய நிறுவனன்றது செபி. முதலீட்டாளர்களுடைய புகார்களை ஆன்லைனில் பதிவு செய்து தீர்வு காணும் தளம் தான் இது. முதலீட்டாளர்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது. செபின்னா என்னன்னு பார்க்கலாம். செபி எந்த வருஷம்னா 1988 கொண்டு வந்திருப்பாங்க. செபியோடைய தலைமையகம் மும்பை. ஸ்கோர்ஸ் 2.0 முதலீட்டாளர்கள் புகார் தீர்வு. செபி அப்படின்னு என்னென்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் யாருன்னா ஞானேஷ். தேர்தல் ஆணையத்தின் தலைவர் யாருன்னா ஞானேஷ்குமார். அரசியலமைப்பு சட்டம் 324. தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஜனவரி 25, 1950. இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்துகிறது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ஜனவரி 28, 1950. எந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அப்படின்னா 124. உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை 38 உயர்த்தம் பார்லமெண்ட் சட்ட திருத்தத்தின் மூலமாக உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த டெலிமானாஸ்ன்றது என்னதுன்னா டெலி மென்டல் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அக்ராஸ் ஸ்டேட்ஸ். என்னதுன்னா இந்த 144 16 இருக்குல்ல, அந்த எண் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2022. எந்த அரசு அறிமுகப்படுத்துதுன்னா இந்திய அரசு. எந்த அமைச்சகம்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். 24x7 தொலைபேசி அப்புறம் மனநல ஆலோசனை சேவை வழங்குறாங்க. 104 சுகாதார உதவி எண்ணுன்றது மாநில அரசுகளின் சுகாதார உதவி சேவை. மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. மனநல ஆலோசனையும் வழங்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு இலவச தொலைபேசி சேவை. உதவி எண் 104. அதன் 144 16 டெலிமானஸ் உதவி எண். டெலிமானஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2022. 104ன்றது சுகாதார மற்றும் மனநல உதவி எண். இது மக்கள் தொடர்புத்துறை வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் செபினா நிறுவப்பட்ட ஆண்டு 1958. சட்டம் இயற்றப்பட்டது 1992. அடுத்தது பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் பசுமை ரயில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பசுமை ஹைட்ரஜன் ரயிலில் இந்தியாவுடைய எதிர்காலம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னென்ன பசுமை ஹைட்ரஜன் முயற்சிகள் கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாமே பார்க்கலாம். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் இந்தியாவின் சுத்தமான எரிசக்தி மாற்றத்திற்கு முக்கிய இயக்கமாக இது வந்து செயல்படுது. பசுமை ஆற்றல் பயன்பாட்டை இந்தியா வந்து அதிகரித்து வருகிறது. 2070க்குள் நெட் ஜீரோ இலக்கை அடைய முக்கிய நடவடிக்கையாகும். நைட்ரஜன் எரிசக்தி தொழில், போக்குவரத்து போன்ற துறைகளில் பயன்படுத்துவதையே நோக்கமாக கொண்டுள்ளது. இதனுடைய அமைச்சகம் பார்க்கும்போது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம். அடுத்தது முதல் பசுமை ஹைட்ரஜனுடைய முயற்சிகள். முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பு நிலையம் எங்கே அப்படின்னா லடாக். முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பு நிலையம் எங்கே இருக்குன்னா லடாக். அடுத்தது இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் நிரப்பு நிலையம் லடாக்லேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முதல் ஹைட்ரஜன் ரயில்னா ஹரியானா ஜிந்த் சோனிபட். அதுக்கப்புறம் வந்து அப்போ ஃபஸ்ட்டு ரயில் வந்து எந்த வருஷம் வந்து முதல் பயணிகள் ரயில்னா 1853 மும்பையிலேருந்து தானே வரைக்கும். இந்திய ரயில்வே தலைமையகம் வந்து புதுடெல்லி. பள்ளி நவோதயா பள்ளி 1956 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. ஜவஹர் நவோதயா பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 கீழே இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கைன்னா 1956 ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது அனைவருக்கும் கல்வி என்ற இலக்கை வந்து வலியுறுத்துது. அது இல்லாமல் ஜவஹர் நவோதயா பள்ளி அறிமுகப்படுத்தினதே இந்த தேசிய கல்விக் கொள்கை 1956 தான். பெண்கள் கல்வி மற்றும் கிராமப்புற கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது. 1992 வந்து திருத்தம் வந்து செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சமக்ரா சிக்ஷா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2018 கல்வி அமைச்சகத்தின் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். இந்த SSA, RMSA மற்றும் ஆசிரியர் கல்வி திட்டங்களை ஒருங்கிணைத்தது எதுனா இந்த சமக்ரா சிக்ஷா. பள்ளி கல்வி தரத்தை உயர்த்துகிறது, உள்ளடக்கிய கல்வியை வந்து ஊக்குவிக்கிறது. இது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020க்கு வந்து ஆதரவு அளிக்குது. அடுத்து PM ஸ்ரீ பள்ளிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2022. இதனுடைய முழு பெயர் வந்து PM ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. தேசிய கல்விக் கொள்கை 2020 மாதிரி பள்ளிகள், நவீன உள்கட்டமைப்பு மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் வந்து இருக்கும். திறன் அடிப்படையிலான கற்றல் வந்து பண்ணுவாங்க. சுற்றுச்சூழல் நட்பு பள்ளி வளாகங்கள் வந்து இருக்கும். ஓகே, ஒரு டைம் பார்த்துட்டு இருந்தல ஃப்ரெண்ட்ஸ். 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 2021 வந்து சொல்லியிருப்பாங்க. அதே இந்தியாவுடைய மகளிர் இடஒதுக்கீடு வந்து 106வது சட்ட திருத்தம் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. 33% இடஒதுக்கீடு வந்து மக்களவை, மாநில சட்டமன்றம், SC ST ஒதுக்கீட்டிலும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. தொகுதி மறுசீரமைப்பு 1952, 1963, 1973, 2002 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டெலிமிட்டேஷன் கமிஷன்றது வந்து தொகுதி மறுசீரமைப்புக்காக. இதனுடைய தலைவராக வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து இருப்பாங்க. அடுத்தது இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கன்னா ஹரியானா ஜிந்த் சோனிபட். ஹைட்ரஜன் எரிபொருள் செல் இது வந்து மாசுபாடு இல்லாத சுத்தமான எரிபொருள் தொழில்நுட்பம். உலகினுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில்னா ஜெர்மனி. எந்த வருஷம் 2018. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE வந்து 1929 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1952 முழுமையாக CBSE அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருப்பாங்க. மும்மொழி கொள்கை வந்து பரிந்துரைத்தது வந்து கோத்தாரி ஆணையம். தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தலைவர் வந்து கஸ்தூரி ரங்கன். நவோதயா பள்ளி வந்து 1956 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து 75% வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு ஒதுக்கீடு. பூரி ஜெகநாதர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா பூரி, ஒடிஷா. இது வந்து யார் கட்டியிருப்பாங்கன்னா அனந்தவர்மன் சோழகங்க தேவர். இது வந்து எந்த கட்டிடக்கலைனா கலிங்க கட்டிடக்கலை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 உள்துறை அமைச்சகம் வந்து நடத்திருக்கோம். முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்திருக்கோம். கடைசியாக முழுமையான ஜாதி கணக்கெடுப்பு 1931. ஸ்டார்ட் அப் இந்தியா 2016 ஜனவரி 16. ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் வந்து 2021. அடல் இன்னோவேஷன் மிஷன் வந்து 2016. அடல் திங்கரிங் லேபில் 3D பிரிண்டரு, அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ்,
அதுக்கப்புறம் ஏஐ, ஐஓடி இது எல்லாமே வந்து செயல்படும். அடல் இன்குபேஷன் சென்டரில் இது வந்து நித்தி ஆயோக்குடைய ஆதரவுடன் செயல்படுது. அனுசந்தன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் இது வந்து 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் ஒரு தேசிய நிறுவனம். ஆராய்ச்சி பூங்காக்களில் ஐஐடிக்கள் வந்து ரிசர்ச் பார்க் வந்து செயல்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு இது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை வந்து செயல்படுத்தும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்போம். உலக செயற்கை நுண்ணறிவு மாநாடு வந்து ஷாங்காய், சீனாவில் நடைபெற்றிருக்கும். அடுத்தது இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் முன்னைய பார்த்தோம் ஹரியானா ஜிந்த்லேருந்து சோனிபட் வரைக்கும். தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இது வந்து ஒரு சுய கணக்கெடுப்பு ஜூலை 17 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான மனநல ஆலோசனை உதவி எண்கள் வந்து 144 16 104. ஃபிஃபா கூடைப்பந்து உலகக்கோப்பை வந்து அமெரிக்காவில் நடைபெறுது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து யாருன்னா ஞானேஷ்குமார். டெல்லி காஷியாபாத் பாலத்துக்கு வந்து ராம் சேது பாலம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை வந்து 38 மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்லமெண்ட் சட்ட திருத்தம் மூலமாக உயர்த்தப்பட ஆலோசனை வந்து நடைபெறுது. அதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் 2.0 வந்து என்னதுன்னா செபி வந்து முதலீட்டாளர்களுடைய புகார்களை வந்து ஆன்லைனில் பதிவு செய்து தீர்வு காணும் ஒரு தளம் தான் இது. செபி எப்போனா 1958, செபி ஆக்ட் எப்போனா 1992. தலைமையகம் எங்கன்னா மும்பையில். தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 324. தேர்தல் ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜனவரி 25, 1950. உச்சநீதிமன்றம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜனவரி 28, 1950. எந்த அரசியலமைப்பு சட்டம்னா 124. டெல்லி மாநாஸ் வந்து 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த அமைச்சகம்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். அதுக்கப்புறம் வந்து 104ன்றது வந்து சுகாதார உதவி எண். அடுத்தது பசுமை ஹைட்ரஜனுக்காக இந்தியா கொண்டு வரப்பட்டுள்ள நடவடிக்கைகள். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் 2023. முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பு நிலையம் எங்கன்னா லடாக்கு. அதுக்கப்புறம் 2070க்குள்ளே வந்து நெட் ஜீரோ இலக்கை வந்து அடையணும். அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரஜன் ரயில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரயில் வந்து 1853 முதல் பயணிகள் ரயில் வந்து மும்பையிலேருந்து தானே வரைக்கும் இயங்கியிருக்கு. அடுத்து நவோதய வித்யாலயா சமிதி வந்து 1986 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தேசிய கல்விக் கொள்கை வந்து 1986. பிரதமர் வந்து ராஜீவ் காந்தி. சமக்ரா சிக்ஷா வந்து 2018. இது வந்து எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ ஆசிரியர் கல்வி திட்டங்களை வந்து ஒருங்கிணைக்குது. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் வந்து 2022. இது தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பள்ளிகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க.